உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, இதுவரைக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள். ஏன்னா இந்த ஆன்மீக பாதையில், யோக பயணத்தில் படிநிலைகள்னு நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொன்னால் 3ல் 1 பங்கு தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருந்துருக்குறோம். நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது இதிகாசங்களாக இருந்தாலும் சரி, மற்ற வேதங்களாக இருந்தாலும் சரி, மற்ற இதுகளில் இப்போ சித்தர்களுடைய இதுலையாக இருந்தாலும் சரி, ஒரு 3ல் 1 பங்கு தான் நம்ம அதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மிச்சம் இன்னும் நிறைய, அதாவது இன்னும் ஒரு மொத்தம் ஒரு 19 மடங்கு இருக்குது. அந்த 19 மடங்கில் நமக்கு ஒரு 5 நிலைகளை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம இப்போ ஒரு 2 நிலை 3 நிலை மட்டும்தான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெரிய நிலையில், நல்ல நிலையில், அதாவது திருமூலர் முதற்கொண்டு அகத்தியர் வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு 8 நிலைகள் தான் இவங்க இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது இருந்ததோ அந்த அளவுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே நிறையா இருக்குதுங்கிறது ஒரு உண்மை இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு தெரிய வந்திருக்குது. ஆதாரங்களோடு வந்திருக்குது, தெரிய வந்திருக்குது இந்த ஆசிரமத்துக்கு. அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நமக்கு முன்னாடி இருந்த குருமார்களுக்கு தெரியுமா, இல்லை தெரிஞ்ச அளவுக்கு மட்டும் நம்ம செய்யலாம்னு நினச்சி செஞ்சு சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ இந்த சொல்லி கொடுத்துருக்கிறதுமே சரியா அப்படின்னலாம் இனிமேல் நம்ம ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இப்போ வந்திருக்கிறோம். நம்ம தெரிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் செஞ்சோம். ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உண்மை ஒரு இந்த இயற்கையினுடைய அருளால் நமக்கு இந்த உண்மை நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதுக்கு மூல காரணம் என்னன்னு சொன்னால், பேஸ் பார்த்தா இதுக்கு நம்ம ஐயா கிட்ட போனதுக்கு பின்னாடி தான் இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு மெம்மேலும் வளர்ச்சியில் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, வளர்ச்சினா என்ன, பொருளாதாரத்தில் இல்லை, பொருளில் இல்லை வளர்ச்சி, அருளில் இருக்குது. அந்த அருள் மிகப்பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே பொருளை நாடுறவங்களுக்கு பொருள் நிறையா சேரும், அருளை நாடுறவங்களுக்கு அருள் நிறையா சேரும். அப்படிங்கிறது இந்த நம்ம ஆசிரமத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த வகையில் பார்த்தா நமக்கு இப்படி ஒரு உண்மை வெளியில் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுது சீக்கிரத்தில், பெரிய அளவில். எல்லாமே அதிசீக்கிர அளவுக்கு அந்த உண்மை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி யாரை நம்மளாம் தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த தெய்வத்துக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ அவர் இந்த தெய்வத்துக்கே குருன்னா நமக்கு கேட்குறதுக்கே கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. கொஞ்சம் என்ன, நல்லாவே அதிசயமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இதை இத்தனை நாளாக தெரிஞ்சு எல்லாம் மறைச்சாங்களா, அல்லது இவங்களுக்கே தெரியலையா,
இதில் ஒரு ஆதாரத்தோடு நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ அந்த இது வாய்ப்பு, இதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு நினைக்கிற போது நம்ம வந்து அதை வாயில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து அது இறைவனுக்கு வந்து நம்ம வந்து அது என்ன நம்ம வந்து நன்றி கடனை வந்து அது வந்து நம்ம செலுத்தினால அதுக்கு வந்து அது சரியானதாக எனக்கு என்னமோ தெரியலை. அந்தளவுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சிருவோமா, இந்த ஒரு உண்மை இப்படி வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அந்த உண்மை உன்னி வெளிப்பட போகுது. அது வந்து நமக்கு வந்து ஒரு ஆதாரத்தோடு கிடச்சிருக்கு. அப்போ இப்போ நம்ம செய்கிற இந்த பாடமே வந்து நிறைய மாற்றங்களை தரப்போகுது. வழிமுறைகளை மாற்றி அமைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் படிநிலைகள்னு பார்த்தீங்கன்னா 3, அதாவது நான் ஒரு 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 அதாவது 3 பங்கில் வந்து 2 பங்கு தான், 1 பங்கு தான் காட்டியிருக்கிறாங்க, 2 பங்கு தெரியல, இப்போ தான் அது வந்து அது வெளிச்சத்துக்கு வருது, அது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்னா, அந்த 1 பங்குமே 3ல் 1 பங்குங்கிறதுமே நமக்கு கிடையாது. அந்த நிலையில் நம்ம இல்லை. அந்த நிலையில் நமக்கு வந்து யாரும் சொல்லவும் இல்லை. அந்த நிலை நமக்கு சொன்னவங்களும் அந்த நிலையில் இல்லை. அந்த 1 பங்கில் இருக்கிறவங்களே அவங்களே வந்து திண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது அவங்களும் வந்து இப்போ நம்ம சொல்கிற இந்த மாயையில் அவங்களும் மாயையில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு. அப்போ நம்ம எங்கே இருக்கிற, என்ன என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன யோசனையில் இருக்கிற, எதுக்கா அப்படின்னு அதெல்லாம் வந்து சிந்திக்கிற போது அதில் வர்ற ஒவ்வொரு விஷயங்களும் அதை ஒன்று புரட்டி புரட்டி பார்த்து அதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யும்போது மிகப்பெரிய ஒரு விஷயங்க நீ வெளிப்பட போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. அதனால் வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் இனிமே உங்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து வெளியே வரும் அப்படிங்கிறத வந்து உங்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவிக்கிறதோடு மட்டுமல்ல, என்னை படைத்த கடவுளுக்கு, என்னை படைத்த என்னை எது படைச்சதோ, எது இந்த நிலைக்கு எனக்கு கொண்டுகிட்டு வர்றதுக்கு வழிகாட்டுச்சோ, அதுக்கு என்னால் நன்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்ல வேணும். இதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய ஒத்துழைப்பு. நீங்கள் இப்போதைக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய அந்த நல்ல எண்ணமும் அந்த செயலும் தான் என்னை இந்த பாதை கொண்டுட்டு போகுது. ஏன்னா பொருளாதாரத்தில் நான் சொல்லலை, பொருளாதாரம் நமக்கு தேவையும் இல்லை. இனிமேல் பொருளாதாரம் நமக்கு தேவையே இல்லை, பொருள் தேவையே இல்லை. அருள் வேணும். அந்த அருள் வந்து வேணுங்கிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இப்போ இந்த மாற்றத்தை கொடுக்க போகுது வருங்காலங்களில். அதனால் வந்து எனக்கு இப்படி ஒரு இது இருக்குது. நீ அடுத்த வீடியோக்குள்ளே அதை பற்றி பேசி உங்களுக்கு தொடர்ச்சியாக நீ வரு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.